கவனித்து பாருங்கள் என்று கூறி சென்று விட்டார். மகாத்மா மார்ட்டின் சென்றதும் சர்பிரசாதநாதர் அடுத்த நபரை தேடி சென்றார். அவரிடம் மகாத்மா மார்ட்டினிடம் கூறியதெல்லாம் கூறினார். இந்த சர்பிரசாதநாதரை அதை ஏஜி என்பவரிடம் கூறிக்கொண்டிருந்த போது அந்த ஏஜி குறுக்கிட்டு, இதுபோன்று உங்கள் யாவே என்ற எஜமான் கூறினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று ஏஜி என்பவர் கேட்கின்றார். அதற்கு இந்த சர்பிரசாதநாதர் என்ன சொல்கிறார் என்றால், இப்படியெல்லாம் கேட்பீர்கள் என்று தெரிந்துதான் என்னிடம் புதிய அழைப்பின் ஏற்பாடு, அதாவது புதிய உடன்படிக்கை என்று ஒரு திருமடலை, அதாவது திருவிவிலியத்தை கொடுத்துள்ளார். இதோ இருக்கிறது என்று ஏஜி என்பவரிடம் கொடுக்கின்றார். இதை பெற்று படித்து பார்த்து ஏஜி என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த திருமடலில், அதாவது திருவிவிலியத்தில் நீங்கள் சொல்வது போல் 100 மடங்காக திருப்பி தருகிறேன் என்றும் சொல்லப்படவில்லை. அந்த வடைக்குள், அதாவது நற்கரணைக்குள் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன என்றும் சொல்லப்படவில்லை. பிறகு எப்படி உங்களை, அதாவது நற்கருணையை நம்பி நான் வாங்கியிருக்கும் அந்த 5 ஏர் மாடுகளை, அதாவது அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை இழப்பது என்று கேட்கிறார். அதற்கு அந்த சர்பிரசாதநாதர் என்ன சொல்கிறார் என்றால், அதுதான் யாவே அவர்களின் மறைப்பொருள், அதாவது எனது எஜமானனாகிய யாவே அவர்கள், அதாவது செல்வந்தர் அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் உண்மையை வெளிப்படுத்தி சொல்லாமல் சோதித்து பார்த்து தன்னை நேசிப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இன்பநிலை என்ற ஒரு பெரிய வெகுமதி தர திட்டமிட்டிருக்கிறார். அதனால் அந்த விளக்கத்தை எழுத்து வடிவில் கொடுக்காமல் வாய்மொழியாக என்னிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதன்படிதான் உங்களிடம் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த வடை விருந்தாகிய, அதாவது திருப்பலியாகிய வாழ்வு தரும் விருந்திற்கு நீங்கள் வந்தால் நீங்கள் இழக்கும் இந்த 5 ஏர் மாடுகளுக்கு, அதாவது அடையாளங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு மேல் 100 மடங்குக்கு மேல் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்று நான் வாய்மொழியாகவும், அதாவது மரபு வழி நற்செய்தி மூலமாகவும், சிசிசி என்று என் கைப்பட எழுதிய கடிதத்தின் மூலமாகவும் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். இதை கேட்டதும் ஏஜி என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் உன்னுடைய உத்தரவாதத்தை எல்லாம் வைத்து செயல்பட முடியாது. எனக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக யாவே அவர்கள் கைப்பட எழுதிய திருமடலில், அதாவது திருவிவிலியத்தில் இருந்தால்தான் அதை நம்புவேன். அவரோடு நல்லுறவில், அதாவது மீட்பில் இருக்க எனக்கு அந்த திருமடல், அதாவது அந்த திருவிவிலியம் மட்டுமே போதும். அந்த வடை விருந்து, அதாவது திருப்பலி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் என்னுடைய 5 ஏர் மாடுகள், அதாவது அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் தான். எனவே நான் 5 ஏர் மாடுகள், அதாவது அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் வாங்கி இருக்கிறேன் அல்லவா, அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன். என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி சென்று விட்டார். இதை கேட்ட சர்பிரசாதநாதர் அருங்கொடை என்பவரிடம் சென்று யாவே செல்வந்தர் அவர்களின் புதிய அழைப்பின் ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கையை விளக்கினார். அதை கேட்ட அருங்கொடை நாதன் என்பவர், இனி அடுத்த நிகழ்ச்சி நாளை பார்ப்போம். தொடர்ந்து